வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜம்மு காஷ்மீரில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்த இந்தியா, அது எப்படியான பதிலடியாக இருக்கும் என்ற எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் மிக விரைவில் அந்த பதிலடி கொடுக்கப்படும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு செயலாளர் ராகேஷ் குமார் சிங்கை தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். எண் 7 லோக்கல்யான் மார்க்கில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் எல்லையில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி நேற்று இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங்கை தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று பாதுகாப்பு செயலாளருடன் பிரதமர் தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பாகிஸ்தானில் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்துவதென்றால் அது பெரும்பாலும் விமான தாக்குதலாகவே இருக்கும் என்ற ஊகம் உள்ள நிலையில் பிரதமர் மோடி விமானப்படை தளபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருடன் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது மிக விரைவாக ஏதோ நடக்கப் போகிறது என்பதை காட்டுகிறது. 2019ஆம் ஆண்டு இந்தியா நடத்திய விமான தாக்குதலை விட இம்முறை நடக்க உள்ள தாக்குதல் பெரிய அளவிலான தாக்குதலாக இருக்கும் என்பது நிச்சயம். காரணம், இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் நாளை 7ஆம் தேதி போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்க போகும் பதிலடி காரணமாக ஒரு போர் தொடங்கலாம் என்ற சாத்தியம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்தியாவின் பதிலடி மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு இந்தியா நடத்திய விமான தாக்குதலை விட பெரிய அளவிலான தாக்குதலாகவும் இருக்க வேண்டும். அது ஒரு போர் தொடங்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கும் ஒரே இலக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவதுதான். இந்தியாவின் திட்டம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவது. அந்த கைப்பற்றல் மிக துரிதமான முறையில் செய்யப்பட வேண்டும். சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் கைகளில் விழும் அளவுக்கு அந்த தாக்குதல் திட்டமிடப்பட வேண்டும். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பிரதேசத்திற்கு அருகில் அதனுடன் இணைந்துள்ள பிரதேசத்தை கைப்பற்றுவது என்றால் குறுகிய கால போரே இந்தியாவுக்கு அனுகூலமானது. அதற்கு காரணம், எந்த ஒரு போரிலும் கைப்பற்றப்பட வேண்டிய பிரதேசத்தில் எதிரியை அதிக காலம் தங்க விடுவது போரில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது கைப்பற்றல் போரில் ஒரு பாடம். அந்த விதத்தில் இந்திய தாக்குதல் வியூகம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளங்களை சில மணி நேரத்திற்குள் அங்கிருந்து அகற்றும் விதத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கான ஒரே ஒரு வழிமுறை, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் அனைத்தின் மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவதுதான். அப்படியான தாக்குதல் தாக்கப்படும் பாகிஸ்தான் ராணுவ தளத்திற்கு வெளி உதவி கிடைப்பதை முழுமையாக தடுக்கிறது. காரணம், தாக்கப்படும் பாகிஸ்தான் ராணுவ தளத்திற்கு இங்கிருந்து வெளி உதவி கிடைக்க வேண்டுமோ அதே நேரத்தில் அந்த இடமும் தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கும். இப்படி ஒரு பலமுனை துரித தாக்குதல் விமானங்கள் மூலமே சாத்தியமாகும். அதற்கு தேவையான விமானங்கள் மற்றும் நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் இந்திய விமானப்படையிடம் இப்போது உள்ளன. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவது சாத்தியமா? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவது சர்வதேச சட்டம், ஐநா சாசனம் ஆகியவற்றை மீறும் செய்யலாம். ஒரு விதத்தில் சொல்ல போனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவது சாத்தியமே. அதுவும் அதற்கு மிகவும் உகந்த நேரம் இப்போதுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் IWTயை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. அதற்கு பதிலடியாக ஏப்ரல் 24ஆம் தேதி பாகிஸ்தானின் உயர்மட்ட சிவில் ராணுவ முடிவெடுக்கும் அமைப்பான தேசிய பாதுகாப்பு குழு NSC இந்தியாவுடனான பிற இருதரப்பு ஒப்பந்தங்களுடன் சேர்த்து 1972 சிம்லா ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. இது இந்தியாவுக்கு மிகவும் சாதகமானது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவது தொடர்பான சட்ட மற்றும் சர்வதேச குறுக்கீடுகளை சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல் நீக்கிவிடுகிறது. அது இந்தியாவுக்கு பாதையை திறந்து விடுகிறது. சிம்லா ஒப்பந்த நிறுத்தி வைத்தல் எப்படி இந்தியாவுக்கு பாதையை திறந்து விடுகிறது என்பதை பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 1972ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தம் 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி சுல்பிகர் அலி பூட்டோ ஆகியோர் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் சர்ச்சைகளை அமைதியாக தீர்க்கவும் ஒத்துழைப்புக்கான அடித்தளத்தை அமைக்கவும் முயன்றது. 1972ஆம் ஆண்டில் போர் நிறுத்த கோட்டை சர்வதேச எல்லைக்கு மாற்றாததற்காக இந்திரா காந்தி எதிர்க்கட்சிகளிடமிருந்து, குறிப்பாக ஜனசங்கத்திடமிருந்து கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஜனசங்கம்தான் தற்போதைய ஆளும் கட்சி பாஜகவின் முன்னோடி. அன்றைய முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக சிம்லாவில் எதிர்ப்பு தெரிவித்தார். சிம்லா ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டதாக அவர் வாதிட்டார்.
1971ஆம் ஆண்டில் இந்திய பாகிஸ்தான் போரின் புவிசார் அரசியல் எழுச்சியிலிருந்து சிம்லா ஒப்பந்தம் உருவானது. தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சிம்லாவில் உள்ள பான்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பான்ஸ் நீதிமன்றம் தான் இப்போது சிம்லாவில் உள்ள ராஜ்பவன். சுருக்கமாக சொன்னால், சிம்லா ஒப்பந்தத்தில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான 6 முக்கிய விதிகள் உள்ளன. இந்த விதிகள் இறையாண்மை, இருதரப்பு வாதம் மற்றும் தலையிடாமை ஆகியவற்றில் வேரூன்றி உள்ளன. 6 முக்கிய விதிகளில் ஒன்று கட்டுப்பாடு கோடு LOCயை நிறுவுதல். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி ஜம்மு மற்றும் காஷ்மீரில் போர் நிறுத்த கோடு கட்டுப்பாடு கோடு LOCயாக முறைப்படுத்தப்பட்டது. இரு தரப்பினரும் தங்கள் மாறுபட்ட சட்ட விளக்கங்களை பொருட்படுத்தாமல் ஒருதலைப்பட்ச மாற்றங்கள் இல்லாமல் கட்டுப்பாட்டு கோட்டை மதிக்க ஒப்புக்கொண்டதால் அது ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விதி ஒரு நடைமுறை எல்லையை நிறுவுவதன் மூலம் கொந்தளிப்பான காஷ்மீர் பிராந்தியத்தை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. சிம்லா ஒப்பந்தத்தின் 6 விதிகளில் மற்றொன்று பலத்தை பயன்படுத்தாதது. அதாவது, ராணுவ பலத்தின் அடிப்படையில் இருதரப்பும் மறுதரப்பின் வசமுள்ள பகுதியை கைப்பற்றக்கூடாது. அதுவும் ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இப்போது சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அதன் அர்த்தம் இந்தியா இப்போது அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. ஒப்பந்தத்தின் ஒரு விதியில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாடு கோடு LOC இல்லை. ஒப்பந்தத்தின் மற்றொரு விதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பலத்தை பயன்படுத்தாதது என்பதும் இல்லை. அதாவது, ராணுவ பலத்தின் அடிப்படையில் இருதரப்பும் மறுதரப்பின் வசமுள்ள பகுதியை கைப்பற்றக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் இப்போது இந்தியா இல்லை. இந்த விதத்தில் பார்க்கும் போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா ராணுவ ரீதியாக கைப்பற்றுவது இந்தியா செய்த எந்த ஒப்பந்தத்தையும் மீறும் செயல் அல்ல. காரணம், அந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானால் நிறுத்தப்பட்டு விட்டது. இங்கு இந்தியாவுக்கு மற்றொரு அனுகூலமும் உண்டு. அது என்னவென்றால், கட்டுப்பாடு கோட்டின் சர்வதேச அங்கீகாரமும் சிம்லா ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டதுதான். சிம்லா ஒப்பந்தம் இல்லை என்றால் கட்டுப்பாடு கோட்டின் சர்வதேச அங்கீகாரமும் இல்லை. அதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றுவது சர்வதேச அங்கீகாரத்தை மீறும் செயலும் அல்ல. இந்தியாவின் ராணுவ தயார் நிலையும் உடனடி தந்திரோபாய பலன்களை இந்தியாவுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இந்தியாவின் உலகளாவிய ராஜதந்திர செல்வாக்கு பாகிஸ்தானின் சர்வதேச நிலையை பலவீனப்படுத்தக்கூடும். நடைமுறை எல்லையாக LOCயின் நிலை சர்வதேச அளவில் சவால் செய்யப்பட வாய்ப்பு இல்லை. அதனால் இது குறித்து இந்தியாவின் நிலைப்பாடு வலுவாக உள்ளது. மறுபக்கத்தில் பாகிஸ்தானின் சிம்லா ஒப்பந்த இடைநிறுத்தல் பாகிஸ்தானுக்கே பாதகமாக மாறும். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை சர்வதேச உறுதிமொழிகளை மீறுவதற்கான விமர்சனங்களை வரவேற்கக்கூடும். இது பாகிஸ்தானின் நம்பகத்தன்மையின்மை குறித்து இந்தியாவின் கூற்றை வலுப்படுத்துகின்றது. இதில் இந்தியாவின் மூலோபாய நன்மை, சிம்லா ஒப்பந்த இடைநிறுத்தம் முரண்பாடாக ராஜதந்திர தடைகளை நீக்குவதன் மூலம் இந்தியாவுக்கு பயனளிக்கின்றது. இந்தியா எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு கடினமான பாதையினை பின்பற்றலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீதான உரிமை கோரல்களை மறுபரிசீலனை செய்யலாம் மற்றும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தலாம். இந்த ஒப்பந்தம் இல்லாதது விசா விதிமுறைகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் போன்ற பிற இருதரப்பு ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய இந்தியாவை தூண்டக்கூடும். அவை தேசிய பாதுகாப்பு நலன்களுடன் இணைக்கப்படுகின்றன. இதில் இந்தியாவுக்குள்ள எதிர்கால வாய்ப்பு சிம்லா ஒப்பந்தத்தின் இடைநிறுத்தம் அதன் நிறைவேறாத திறனை எடுத்து காட்டுகிறது என்று இந்தியா வாதிட முடியும். சிம்லா ஒப்பந்தத்தின் இடைநிறுத்தம் பாகிஸ்தானின் மூலோபாய தவறு. அது இந்தியாவுக்கு ஒரு ராஜதந்திர நன்மையை அளித்தது. ஒப்பந்தத்தின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாமல் இந்தியா இப்போது சர்ஜிக்கல் தாக்குதல்கள் அல்லது பொருளாதார தடைகள் போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியும்.